அடுத்தடுத்த வரிகளில் என்ன சொல்ல வருகிறார் மாணிக்க வாசகர்? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இப்பொழுதுதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். எத்தனையோ பிறவி பிறந்தேன், அதிலெல்லாம் உன்னை அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த மானிட பிறவியில்தான் உன்னுடைய பொன்னடிகளை காணக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றேன். அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு பேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் சான் செய்த காலை வானவர் வீடு வழி தந்திடுமே என்கிறது என்கிறார் அவை பிராட்டி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் மானிடராய் பிறத்தல் வேண்டும்? மானிட பிறவி ஒன்றில்தான் நாம் முக்தி அடைய முடியும். மானிட பிறவியில்தான் வினைப்பயனை கழிக்க முடியும். விலங்குகளும் பறவைகளும் வினைப்பயனை கழிக்க முடியாது. அது ஒரு டிரான்சிஷன் பீரியடு மாதிரிதான். பரமாத்மாவிலிருந்து பிறந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய முயற்சியில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பது மானிட பிறவியில்தான் சித்திக்கும். மற்ற பிறவிகள் எல்லாம் தானாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அவைகள் பகுத்தறிவு இல்லாததால் சிந்திக்க இயலாததால் இறைவனை பற்றி சிந்திக்க முடியாது. அந்த சிந்திக்க முடியாத அந்த பிறவிகளெல்லாம் பிறந்து இளைத்து போய் கடைசியில் மானிட பிறவியை எனக்கு நீ வழங்கி உன்னுடைய பொன்னடிகளை காணுமாறு செய்து விட்டாய். அதான் புல்லாய் பிறக்க வைத்தாய். பூடாகி தண்டுள்ள தாவரமாய் பிறக்க வைத்தாய். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி புழுவாய் பிறக்க வைத்தாய். மரமாய் பிறக்க வைத்தாய். பல்விருகமாகி பலவிதமான மிருகங்களாய் பிறக்க வைத்தாய். பறவையாய் பிறக்க வைத்தாய். பாம்பாய் பிறக்க வைத்தாய். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். கல்லாய் இருந்தேன் பல் நெடுங்காலம். அகலிகை பன்னெடுங்காலம் கல்லாயிருந்து ராமபிரானின் பாதத்தூள் பட்டதனால் காரிகையாகி போனதல்லவா? அதை போல கல்லாகி கிடப்பதும் வினைப்பயன்தான். அதான் கல்லாய் மனிதராக பிறந்தேன். பேயாய் கணங்களாய் பேயாகவும் பன்னெடுங்காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்று கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருந்தேன். பலவிதமான கணங்களாக நான் வாழ்ந்திருந்தேன். அசுரர்களாக வாழ்ந்திருந்தேன். கொடிய தன்மையுடன் அசுரராகி வாழ்ந்திருந்தேன். தேவகணம் மனுஷகணம் அசுரகணம். தேவகுணம் மனுஷகுணம் அசுரகுணம். அசுரகுணம் என்றால் என்ன? அறநெறி தவழ்ந்திருப்பது எல்லாமே அசுரகுணம்தான். அப்படிப்பட்ட அசுரர்களாய் நான் இருந்தேன். முனிவராய் தேவராய் முற்றும் துறந்த முனிவராயும் இருந்தேன். அதன் பின்னர் தேவராகவும் இருந்தேன். தேவர்கள் என்றால் வினைப்பயனை தாண்டியவர்கள். விண்ணுலகார்க்கு இல்லை விதி. வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை. நினைப்பதென கண் உருவதல்லால் மடநெஞ்சே விண்ணுருவார்க்கில்லை விதி. அந்த வினைப்பயனும் விதியும் தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட தேவர்களாகவும் இருந்தேன். தேவர்களாக இருக்கக்கூடிய காலங்களிலும் சிவனை மறந்திருந்தால் மீண்டும் மனிதராக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதைத்தான் சொல்ல வர்றாரு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு மனுஷரா பிறந்திருக்கிறாரு, பேயாய் பிறந்திருக்கிறாரு, கணங்களாய் பிறந்திருக்கிறாரு, அசுரராய் பிறந்திருக்கிறாரு, முனிவராய் பிறந்திருக்கிறாரு, தேவராயி போயிருந்திருக்கிறாரு. பிறகும் மனிதராக பிறக்க செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் தாவரமாய் பிறந்திருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றும் செல்ல இயலாத தாவரமாய் பிறந்திருந்திருக்கிறேன். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இப்படிப்பட்ட எல்லா பிறப்புகளையும் நான் பிறந்து இழைத்து போயிருந்தேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வினைப்பிறவி எல்லாம் கழிந்ததனால் இந்த மாணிக்கவாசகர் என்ற திருநாமத்துடன் இந்த உலகில் அவதரித்த காலையில்தான் உன்னுடைய பொன்னடிகளைக் கண்டு தரிசனம் பெற்று பிறவிப்பிணி நீங்கி சிவபுரத்தின் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்படி இருக்கிறது பாருங்கள். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். இந்த சமயத்துலதான் நீ எனக்கு பிறவிப்பிணியை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாயப்பா என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்தும் நாம் வரக்கூடிய வரிகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம்.